ராஜ்காட்டில் வரும் திங்கட்கிழமை மாலை நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள ஏற்பாடு. பயங்கரவாதிகள் விதிகளை பின்பற்றுவதே இல்லை, பயங்கரவாதிகளுக்கான பதிலடியும் விதிகளின்படி இருக்காது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை. தேர்தல் பரப்புரைக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாகர்கோயில் சென்றடைந்தார். நாகர்கோயில் ஆயுதப்படை மைதானத்திற்கு ஹெலிகாப்டரில் வந்த அமித்ஷாவுக்கு பாஜகவினர் வரவேற்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. ஊழல் செய்து தமிழகத்தின் வளர்ச்சியை திமுக, அதிமுக தடுத்து வருகிறது. சனாதனம் பற்றி கேவலமாக பேசி இந்துக்கள் மனதை திமுக காயப்படுத்தி வருகிறது என தொண்டர்கள் மத்தியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உரை. தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பாஜக தலைவர் அண்ணாமலை பரப்புரை. வெறும் 21 இடங்களில் போட்டியிடும் திமுக எப்படி இந்தியாவை கைப்பற்றும் என கேள்வி. ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் அதிமுக டிடிவி தினகரன் வசம் வந்து சேரும் என பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. அதிமுகவில் கான்ட்ராக்டர்களுக்கும் மணல் கடத்தல் குடும்பத்தினருக்கும் சீட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கருத்து. அரசியலில் அண்ணாமலை ஒரு அரியா பிள்ளை. தமிழகத்தில் மதவாதம், சாதி அரசியலுக்கு எப்போதுமே மக்கள் ஆதரவு தந்ததில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். இடுக்கி மாவட்டம் ராஜாகாட்டில் சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து. 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை. காட்பாடியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகரட்சகனுக்கு ஆதரவாக அமைச்சர் துரைமுருகன் வாக்கு சேகரிப்பு. பொதுமக்கள் இல்லாமல் வெறிச்சோடிய இருக்கைகள். பாஜகவிடமிருந்து அதிமுகவை காப்பாற்ற அதிமுக தொண்டர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பரப்புரை. முந்தைய ஆட்சியின் அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு நிறுத்திவிட்டது. தமிழகம் முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்குகள் நிறுத்தப்பட்டது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 92 மது பாட்டில்கள் பறிமுதல். ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.